இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை. எல்லாருமே பாவிகள்தான், தவறுகள் செய்தவர்கள்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம், அவர் இரத்தத்தின் மூலம் நாம் கழுவப்பட்டு நீதிமான்களாக தேவனால் பார்க்கப்படுகின்றோம். வேதாகமத்தில் வருகின்ற அனைத்து நபர்களுமே ஏதாவது ஒரு தவறு செய்தவர்கள்தான். அவர்கள் செய்த தவறுகள் அனைத்துமே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர்கள் செய்ததை நாம் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிப்பாக பரிசுத்த ஆவியானவர் இவை அனைத்தையுமே பைபிளில் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார். இந்த வீடியோவில் வேதாகமத்தில் வருகின்ற நபர்களில் குறிப்பாக மாம்ச இச்சையில் விழுந்து போன 21 நபர்கள் யார் யார், அவர்கள் என்ன பாவம் செய்தனர், அவர்களிடமிருந்து நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ளவும், எப்படி நாம் மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை பெற முடியும் என்பது பற்றியும், அதற்கு வழி என்ன என்பது பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக ரூபன். தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காளை இச்சித்து ரூபன் பாவம் செய்தார் என்று ஆதியாகமம் 35, 21, 22, 49, 3, 4 மற்றும் 1 நாளாகமம் 5:1 வசனத்தில் பார்க்கின்றோம். இரண்டாவதாக யூதா தன் மருமகள் தாமாரை இச்சித்து பாவம் செய்தார் என்று ஆதியாகமம் 38, 6-30 வசனங்களில் பார்க்கின்றோம். மூன்றாவதாக சீகேம் தீனாளை இச்சித்து பாவம் செய்தான் என்று ஆதியாகமம் 34, 1, 2, 13, 31 வசனங்களில் பார்க்கின்றோம். நான்காவதாக தேவகுமாரர், அதாவது தேவதூதர்கள். இந்த தேவதூதர்கள் மனுஷ குமாரத்திகளை இச்சித்து பாவம் செய்தனர் என்று ஆதியாகமம் 6, 2-4, யூதா அதிகாரம் 6-7 வசனம் மற்றும் 2 பேதுரு 2-4 வசனத்தில் பார்க்கின்றோம். ஐந்தாவதாக சோதோம், கொமோரா, அத்மா மற்றும் சேபோயிம் பட்டணத்தார். அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து இவர்கள் பாவம் செய்தனர் என்று யூதா 7ஆம் வசனம், உபாகமம் 29, 23, எசேக்கியேல் 16, 49, 50, 2 பேதுரு 2, 6, 7 மற்றும் ஆதியாகமம் 18, 20, 21, 19, 1-26 வசனங்களில் பார்க்க முடியும். ஆறாவதாக இஸ்ரவேலர். வனாந்தர பிரயாணத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்ச இச்சையினால் வேசித்தனம் பண்ணி பாவம் செய்தனர் என்று என்னாகமம் 25, 1-9, 1 கொரிந்தியர் 6, 1 கொரிந்தியர் 6:18, 10-8 வசனங்களில் பார்க்க முடியும். ஏழாவதாக சிம்ரி. மீதியானிய ஸ்திரீயாகிய கஸ்பியை இச்சித்து சிம்ரி பாவம் செய்தான் என்று என்னாகமம் 25, 6-18 வசனங்களில் பார்க்கின்றோம். எட்டாவதாக சிம்சோன். தெலிலால் என்கின்ற வேசியை இச்சித்து சிம்சோன் பாவம் செய்தார் என்று நியாயாதிபதிகள் 16, 1-4 வசனங்களில் பார்க்கின்றோம். ஒன்பதாவதாக கிபியா பட்டணத்தார். லேவியனின் மறுமனையாட்டியை இச்சித்து இவர்கள் பாவம் செய்தனர் என்று நியாயாதிபதிகள் 19, 24-29, 25 வசனத்தில் பார்க்கின்றோம். பத்தாவதாக ராகாப். ராகாப் என்கின்ற வேசி எரிகோவின் அலங்கத்தின் மதிலின் மேல் இருந்த வீட்டில் தங்கி அநேகரை பாவம் செய்ய பண்ணி வந்தாள் என்று யோசுவா 21, 24, 6:23, நீதிமொழிகள் 6:26 வசனங்களில் பார்க்க முடியும். 11ஆவதாக அம்னோன். இந்த அம்னோன் தன் சகோதரி தாமாரை இச்சித்து பாவம் செய்தான் என்று 2 சாமுவேல் 13, 1-22 வசனங்களில் பார்க்க முடியும். 12ஆவதாக அப்னேர். சவுலின் மறுமனையாட்டி ரிஸ்பாலை இச்சித்து அப்னேர் பாவம் செய்தான் என்று 2 சாமுவேல் 3, 6-11 பார்க்கின்றோம். 13ஆவதாக தாவீது. கர்த்தரின் இதயத்திற்கு ஏற்ற தாவீது உரியாவின் மனைவி பட்சேபாலை இச்சித்து பாவம் செய்தார் என்று 2 சாமுவேல் 11, 1-5 வசனத்தில் பார்க்கின்றோம். 14ஆவதாக சாலமோன். தாவீதின் குமாரனாகிய இந்த சாலமோன் அநேக புறஜாதியான ஸ்திரீகளை இச்சித்து பாவம் செய்தார் என்று 1 ராஜாக்கள் 11, 1-5, நெகேமியா 13:26 வசனங்களில் பார்க்கின்றோம். 15ஆவதாக ஏசபேல். ஆகாப் ராஜாவின் மனைவியாகிய இந்த ஏசபேல் இஸ்ரவேலில் பகிரங்க வேசியாக காணப்பட்டாள் என்று 1 ராஜாக்கள் 16, 30-31, 2 ராஜாக்கள் 9, 22, 30-37 மற்றும் வெளிப்படுத்தல் 2, 20-23 வசனங்களில் பார்க்க முடியும். 16ஆவதாக ஓசியா தீர்க்கதரிசியின் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள்.
அவர்கள் எல்லாரும் விபச்சார கள்ளர் என்று சொல்லப்பட்டதை ஓசியா 7:4, 4:12-14, 5:4, 6:10, நீதிமொழிகள் 6:29-32, எரேமியா 9:2, 23:10 வசனங்களில் பார்க்க முடியும். 17ஆவதாக நெகேமியா காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள். இவர்கள் மாம்ச இச்சையினால் வேத பிரமாணத்தை மீறி பாவம் செய்தனர் என்று நெகேமியா 13:23-29, உபாகமம் 7:3-6 வசனங்களில் பார்க்க முடியும். 18ஆவதாக சமாரியா ஸ்திரீ. இவள் 6 புருஷர்களோடு இருந்து பாவம் செய்தாள் என்று யோவான் 4:18 வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 19ஆவதாக விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பற்றி யோவான் 8:3-11 வசனங்களில் பார்க்கின்றோம். 20ஆவதாக ஏரோது. ஏரோது ராஜா தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை இச்சித்து பாவம் செய்தான் என்று மார்க் 6:17-18, மத்தேயு 14:3 மற்றும் லூக்கா 3:19-20 வசனங்களில் பார்க்கின்றோம். கடைசியாக 21ஆவதாக கொரிந்து சபையில் ஒருவன். இவன் தன் தகப்பனின் மனைவியை இச்சித்து பாவம் செய்தான் என்று 1 கொரிந்தியர் 5:1 மற்றும் 13 வசனங்களில் பார்க்கின்றோம். வேதாகமத்தில் வருகின்ற இந்த 21 நபர்களும் நாம் எப்படி இருக்கக்கூடாது, மாம்ச இச்சையில் நாம் இவர்களைப் போல விழுந்து போகக்கூடாது என்பதற்கு ஒரு எச்சரிப்பின் உதாரணமாக இருக்கின்றனர். இந்த மாம்ச இச்சையின் அபாயத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் 18:6-24, 20ஆம் அதிகாரம் 10-22, உபாகமம் 27:20-23 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று பட்டியல் போட்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். இந்த வசனங்களை பிற்பாடு வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று 1 கொரிந்தியர் 6:9-11 வசனங்களில் பார்க்கின்றோம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கின்றவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கின்றான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கின்ற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கின்றதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று 1 கொரிந்தியர் 6:18-19 வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நான் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றேன் என்று சொல்லப்படுவதை அப்போஸ்தலர் 15:20 வசனத்தில் பார்க்கின்றோம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று எபிரெயர் 13:4 வசனம் சொல்கின்றது. பயப்படுகின்றவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் என்று கூறியிருப்பதை வெளிப்படுத்தல் 21:8 வசனத்தில் பார்க்கின்றோம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கின்ற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 22:15 வசனத்தில் பார்க்கின்றோம். நமது கர்த்தர் பாவத்தை வெறுக்கின்றார். அதிலும் குறிப்பாக வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் முற்றிலுமாக வெறுக்கின்றார். இந்த மாம்ச இச்சைகளை எப்படி அடக்குவது என்பது பற்றியும் எப்படி இதிலிருந்து விடுதலை பெறுவது என்பது பற்றியும் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன் வாழ்க்கையில் போராடின ஒரு பாவ போராட்டத்தை குறித்து ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் மனம் திறந்து எழுதியிருக்கின்றார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14-25 வசனங்களை பின்பாக வாசித்து பாருங்கள். பவுல் போராடி கொண்டிருந்த அந்த மாம்சம், அந்த இச்சை, அந்த பாவ பிரமாணத்தை பற்றி கூறுகின்றார்.
அந்த பாவ பிரமாணத்தை மேற்கொள்ள ஒரே வழி ஆவியின் பிரமாணம்தான் என்பதையும் பவுல் அறிந்திருந்தார். ரோமர் 8:2 பாவத்தின் விடுதலையை கொண்டாடி அவர் சொல்வதை பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே என்று மகிழ்ச்சியுடன் கூறுகின்றார். மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து முடித்துவிட்டார். ரோமர் 8:3-4 சொல்கின்றபடி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கின்ற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆவியினாலே உன்னத பலனும் வல்லமையும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கிடைக்கின்றது. ஆவியின் வரங்கள் நமக்கு கிடைக்கின்றது. இச்சையடக்கம் போன்ற ஆவியின் கனிகளும் நமக்கு கிடைக்கின்றது. நம்முடைய பலத்தினால் இந்த மாம்ச போராட்டங்களை போராடி நாம் வெற்றி பெறுவது மிக கடினம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்வதை சகரியா 4:6 சொல்கின்றது. இந்த மாம்ச இச்சையின் விடுதலைக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யும் போது நமது வேதாகமம் சொல்கின்றது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையானீர்கள் என்று யோவான் 8:36 பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரிடம் நீங்கள் முற்றிலுமாக சார்ந்து கொள்ளும் போது ஆவியானவர் நிச்சயமாக உங்களை மாம்ச பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையுண்டு என்று 2 கொரிந்தியர் 3:17 சொல்கின்றது. உங்களுடைய மாம்சத்தையும் சரீரத்தையும் கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார். அந்த ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் முறியடிக்க முடியும். சங்கீதம் 91:14 விடுதலை பெறுவதற்கு கர்த்தரை முற்றிலுமாக சார்ந்து கொள்ளுங்கள். அவர் மேல் வாஞ்சையாக இருங்கள். அவர் உங்களை விடுவிப்பார். சங்கீதம் 50:15 சொல்வது போல பாவ சோதனை வரும்போது கர்த்தரை கூப்பிடுங்கள். ஜபத்திலே நேரத்தை செலவழியுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இந்த மாம்ச இச்சைகளை கொண்டு வருகின்ற சாத்தானை கடிந்து கொள்ளுங்கள். யோசேப்பை போல பாவத்திற்கு விலகி ஓடுங்கள். மாம்ச இச்சைகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, நமது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விரோதமாக வருகின்ற எல்லா எண்ணங்களையும் பாவ சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிறைப்படுத்துகின்றவர்களாக இருங்கள் என்று 2 கொரிந்தியர் 10:5 நமக்கு சொல்கின்றது. மேலும் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் உதவி செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மீண்டுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.